இந்திய மருத்துவ முறையை ஆங்கில மருத்துவருக்கு நிகராக மாடர்ன் டெக்னாலஜியில் என்ன சொல்லப்படுகிறது, அதை எப்படி இந்திய மருத்துவத்துறையும் நம்ம ஒருங்கிணைந்து நம்ம அதை எடுத்து சொல்ல முடியும் அப்படிங்கிறத அது ஒரு தீமா நம்ம சொல்லியிருக்கிறோம். அடுத்தது வந்து இந்திய மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மருந்துகளை சார்ந்த ட்ரக் டெவலப்மெண்ட், ட்ரக் ரிசர்ச், அதை பற்றி நம்ம பேச இருக்கிறோம். அதை வந்து ஃபார்மகாலஜி அண்ட் ட்ரக் டெவலப்மெண்ட் ஃப்ரம் ஆயுஷ் அப்படிங்கிற அந்த ஒரு தீமாவும் கொடுத்துருக்குறோம். இது எல்லா தீமும் அந்தந்த துறையை சார்ந்த வல்லுநர்கள் வந்து அங்கே வந்து 4 நாட்கள் பேச இருக்கிறாங்க. அடுத்தது வந்து ஆயுஷ் எஜுகேஷன் பாலிசி அண்ட் குளோபல் காம்பிடன்ஸ். ஸோ இந்திய மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் பாலிசிலாம் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு அது ஆங்கில மருத்துவத்திற்கு மாடர்ன் மருத்துவத்துக்கு இணையாக இருக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு தீமாக சொல்லியிருக்கோம். சஸ்டைனபிலிட்டி அண்ட் எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஆயுஷ், வியாபார ரீதியாக இந்திய மருத்துவத்துறை எவ்வாறு இருக்கிறது அதை சார்ந்ததும் பேச இருக்கிறோம். அதே மாதிரி ஆயுஷ் ஃபார் பப்ளிக் ஹெல்த், லைஃப் ஸ்டைல் அண்ட் ப்ரிவென்டிவ் வெல்னஸ். ஸோ நம்மளோட ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இந்திய மருத்துவத்துறையில் வந்து நம்ம நோய் வராமல் பாதுகாத்து ப்ரிவெண்ட் பண்ணுறது அது ஒரு தீமாக சொல்லியிருக்கிறோம். ஸ்பிரிச்சுவாலிட்டி, இப்போ சார் சொன்ன மாதிரி, டாக்டர் சொன்ன மாதிரி, ஸ்பிரிச்சுவாலிட்டி, கான்சியஸ்னஸ் அண்ட் மென்டல் வெல்பீயிங் த்ரூ ஆயுஷ். ஸோ மனதை ஒருங்கிணைப்பது எப்படி அப்படிங்கிறத வந்து தியானம் மூலியமாகவும் ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் மூலியமாகவும் 4 நாட்கள் தினமும் காலையில் யோகா பயிற்சியும் கொடுக்கப்படும், தியான பயிற்சியும் கொடுக்கப்படும். அதனைத் தொடர்ந்து இந்திய மருத்துவத்தை சார்ந்த வல்லுநர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள டாபிக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே கீழே குறிப்பிட்டுள்ள 8 வகையான தீமை சொல்லியிருக்கிறோம். அந்த 8 வகையான தீமிற்கு டாபிக் தகுந்தவாறு அவங்களுடைய எக்ஸ்பர்டைஸ் லெக்சர்ஸை நம்ம கொடுக்க இருக்கிறாங்க. கடைசியாக இருக்கக்கூடிய தீம் வந்து ஃபியூச்சர் ஆஃப் ஆயுஷ் இனோவேஷன், என்டர்பிரினர்ஷிப் அண்ட் குளோபல் அவுட்ரீச். இந்த இந்திய மருத்துவத்துறையில் எவ்வாறு உலக அளவிற்கு நம்ம கொண்டு செல்ல வேண்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல நாடுகள் இந்த இந்திய மருத்துவத்துறையை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்குது. ஸோ அப்போது குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறத அதை பற்றியும் வல்லுநர்கள் பேச இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சயின்டிஃபிக் செஷனில் நம்ம வந்து பேச இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம வந்து சில டாபிக்ஸ் கொடுத்துருக்குறோம். பிஜி, யூஜி, தீசிஸ் பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு டாபிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டகிரேட்டிவ் ஹெல்த் கேர், பிரிட்ஜிங் ஆயுஷ் அண்ட் மாடர்ன் மெடிசின். இந்திய மருத்துவத்துறையையும் மாடர்ன் மெடிசினையும் எவ்வாறு ஒருங்கிணைப்பது அது ஒரு டாபிக். ஆயுஷ் ரிசர்ச் அட்வான்சஸ் த்ரூ மாடர்ன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அது இன்னொரு டாபிக். ஆயுஷ் எஜுகேஷன் பாலிசி அண்ட் குளோபல் காம்பிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக். சஸ்டைனபிலிட்டி அண்ட் எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஆயுஷ் அப்படிங்கிற ஒரு டாபிக். ஆயுஷ் ஃபார் பப்ளிக் ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைல் அண்ட் ப்ரிவென்டிவ் வெல்னஸ், ஸ்பிரிச்சுவாலிட்டி, கான்சியஸ்னஸ் அண்ட் மென்டல் வெல்பீயிங் த்ரூ ஆயுஷ், ஃபியூச்சர் ஆஃப் ஆயுஷ், இனோவேஷன்ஸ், என்டர்பிரினர்ஷிப் அண்ட் குளோபல் அவுட்ரீச். இதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம். ஸோ துறை சார்ந்த வல்லுநர்கள் மட்டும் இல்லாமல் இந்திய மருத்துவ துறையை சார்ந்த மாணவர்களும் அவங்களுடைய தீசி சப்மிட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு 300லேருந்து 350 மூலிகை செடியை நம்ம அங்கே வந்து டிஸ்பிளே பண்ணி ஒவ்வொரு மூலிகை செடிக்கு உண்டான குணங்கள், அது எவ்வாறு உபயோகப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்திய மருத்துவத்துறைக்குன்னு உண்டான சில சிகிச்சை முறைகளை வந்து நம்ம அவங்க வந்து லைவ் டெமான்ஸ்ட்ரேஷனாக மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் வரையில் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக இருக்கக்கூடிய இந்த ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் ஆயுஷ் கான்க்ளேவ் 2026 சாராம்சமாக இருக்கு. இயற்கை மருத்துவத்தை மீண்டும் வரக்கூடிய சூழ்நிலை மக்கள் அதிகாரோட இயற்கை மருத்துவத்தை விரும்பிட்டு வராங்க ஒரு காலத்துல இருக்கு. ஆனா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கமாகட்டும் நடைமுறையாகட்டும் எல்லாமே மாறி இருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலை இயற்கை மருத்துவம் எதிர்கொண்ட சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா கடந்த காலத்தில் உணவு பழக்கமே மாறி இருந்தது. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது எதிர்கொண்ட சவால்களை எதிர்கொள்ள வேண்டியது. இன்னைக்கு நம்ம உடம்புல நோய் ஏற்படுறதுக்கு வெறும் உணவு பழக்கமும் வாழ்வியல் முறையும் தான் மட்டும்தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. மனிதன் தொன்று தொட்டு இருக்கக்கூடிய டாக்குமெண்டட் சயின்ஸ் நம்ம பார்த்தோம்னா, ஆயுர்வேத மருத்துவம், சித்த மருத்துவம் இதெல்லாம் பார்த்தோம்னா அப்பவே வந்து புற்றுநோயை பற்றியும் சர்க்கரை நோயை பற்றியும் எல்லா விதமான ஆட்கொள்ளி நோய்களை பற்றியும், என் கோவிட் பெருந்தொற்று ஏற்பட்ட போது கூட கபஜுரம் சொல்லக்கூடிய ஒரு நோய் அதோடைய தன்மையோடு இருக்கிறத பற்றியும் நம்ம பார்க்கணும். மனித குலம் ஏற்பட்ட காலத்திலிருந்தே இந்த மாதிரி இருக்கும்போது அப்போ ரசாயனம் கலந்த உணவுகளும் ரசாயனம் கலந்த வாழ்வியல் மாற்றங்களும் மட்டும்தான் நோய்க்கு காரணங்கிறது கிடையாது. இது சார்ந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தேவை. இன்றைக்கு உடல் சுத்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இயற்கை மருத்துவம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லக்கூடிய இயற்கை மருத்துவம் நம்ம நாட்டில் இருக்கிறது மட்டும் இல்லை, சீன மருத்துவம் இருக்கட்டும், எகிப்திய மருத்துவம் இருக்கட்டும், ரோமானிய மருத்துவ முறைகள் கூட மீண்டும் மீண்டும் அழுத்தி சொல்லக்கூடிய விஷயம்
உணவு என்ன முறையாக இருந்தாலும், வாழ்வியல் முறை என்னதாக இருந்தாலும் கூட உடல் சுத்திங்கிற டீடாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்மளால செய்ய முடியும்னா நம்ம ஆரோக்கியத்தை நாம் மீட்டெடுத்து கொள்ள முடியும். உடலை வெறும் உடலாக பார்க்காம உடலை மனது ஆத்மான்னு பார்த்து மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளக்கூடிய விஷயங்களுக்கான தியான முயற்சிகளையும் சேர்த்து செய்யும் போது ஆரோக்கியத்திற்கு தேவையான முயற்சிகளை செய்யக்கூடிய கவனத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படும் அப்படிங்கிறது தான் இயற்கை மருத்துவத்துடைய கூற்று. ஆனால் நான் சொல்ற இந்த விஷயத்த இன்னைக்கு சயின்டிஃபிக்காக ரிசர்ச் செஞ்சு இந்த ரிசர்ச்சோட டேட்டாவை நிறைய வல்லுநர்கள் இன்றைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில் அவங்க பதிவு செய்ய இருக்காங்க, நம்ம எல்லார் கூடவும் பகிர்ந்து கொள்ள இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நமக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள், எது நல்லது எது கெட்டது, எது உண்மையிலே நோயை தீர்க்கும், மஞ்சள் உண்மையிலே புற்றுநோய்க்கு மருந்தான், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நம்ம கிட்ட இருக்கு இல்லையா? இந்த கேள்விகளுக்கான விடையளிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த 4 நாட்கள் தொடர் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இது ஆக்சுவலாங்க சார், இது வந்து ஒவ்வொரு இந்த நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ, இந்த ஆயுர் கான்க்ளேவ்ங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய மத்திய அரசாங்கத்தோட ஒத்துழைப்புடன் நமது தமிழக அரசோட ஒப்புதலோடும் அது இன்னும் அவங்க ரெண்டும் சேர்ந்து தான் இது நடத்துகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாநிலத்துக்கு இது ஒதுக்கப்படும். ஸோ அப்போ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்துக்கும் ஒதுக்கப்பட்டு வந்து நம்ம 20 வருடத்துக்கு அப்புறம் நம்ம இந்த தமிழ்நாடு மாநிலத்துக்கு நம்ம மாநிலத்துக்கு இப்போ தான் இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. இது நம்மளோட தமிழக அரசோட ஒத்துழைப்புடன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்களோட சேர்ந்து நடத்தக்கூடியது. அதனால தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் ப்ளஸ் நஸ்யான்னு சொல்லக்கூடிய நேஷனல் ஆயுர்வேதா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யூத் அசோசியேஷன் அவங்களும், ஹார்ட்ஃபுல்னஸும், பின்ன விபான்னு சொல்லக்கூடிய அறிவியல் இயக்கம் இவங்க கூட சேர்ந்து நடத்துகிறோம். தமிழக அரசோட ஒத்துழைப்புடன் வித்தவுட் கவர்மெண்ட் சப்போர்ட்டோட சேர்த்து தான் இந்த கான்ஃபரன்ஸை நம்ம நடத்திட்டு இருக்கோம். ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸ் அது இப்போ கூட இந்த மாதம் 17, 18, 19 வந்து டெல்லியில் நடக்குதுங்க. WHO-உடைய ட்ரெடிஷ்னல் மெடிசன் கான்ஃபரன்ஸ் நடக்குது. இப்போ ஒரு பெருமைக்குரிய விஷயம், நம்மளுடைய இந்திய மருத்துவத்தை பற்றி பேசுகிறோம். சார் கூட கேட்டாங்க, அறிவியல் பூர்வமாக எவிடென்ஸ் பேஸ்டாக இந்த இந்திய மருத்துவத்தை நம்ம எப்படி எடுத்து செல்வதுங்கிறது. அந்த ஒரு காரணத்துக்காண்டி WHO இதில் எவிடன்ஸ் இருக்கிறது, அறிவியல் பூர்வமாக நம்ம ரிசர்ச் செய்தால் இந்த இந்திய மருத்துவத்தையும் நம்ம உலக அளவு பறைசாற்ற முடியுங்கிற காரணத்தினால WHO நம்ம இந்திய மருத்துவத்தை அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கடந்த காலத்தில் பண்ணி இப்போ 19, 17, 18, 19 டெல்லியில் WHO ஒரு வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் ட்ரெடிஷனல் மெடிசனுக்கு நடத்துகிறாங்க. என்னங்க நவீன நுட்பங்கள் வந்து எந்த அளவுக்கு இந்த இயற்கை மருத்துவத்தை நமக்கு சப்போர்ட் பண்ணுது, வேற இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம எந்த அளவுல மாற்றம் கொண்டு வந்திருக்கோம்? அட்வான்ஸ் ரிசர்ச் இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய நானோ டெக்னாலஜின்னு சொல்லக்கூடியது, இன்னைக்கு குளோனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னாலஜி வகை அனைத்துமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆயுர்வேதத்திலிருந்து ஆரம்பித்த விஷயங்கள் தான். இன்னைக்கு மாடர்ன் மெடிசனில் ஃபாதர் ஆஃப் சர்ஜரி யாருன்னு கேட்டிங்கன்னா ஆச்சாரிய சுஸ்ருதர் தான். ஆச்சாரிய சுஸ்ருதர் அப்படிங்கிறவர் தான் இன்னைக்கு சர்ஜரி என்ன பண்ணணும், ப்ரீ போஸ்ட் சர்ஜரி ப்ரோட்டோகால்ஸ் என்ன, பிளாஸ்டிக் சர்ஜரி எப்படி பண்ணணும், கேட்ராக்ட் எப்படி பண்ணணும், என்ன வகையான சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து உபயோகப்படுத்த முடியும், அதோட ஷேப்பு சைஸு எல்லாமே இன்னைக்கு மாடர்ன் மெடிசன் யூஸ் பண்ணுறது எங்கேருந்து டிரைவ் ஆனதுன்னா ஆயுர்வேத மருத்துவத்திலிருந்து தான். இதை பெரும்பாலும் நம்ம யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆயுர்வேதம் சொன்னால், தமிழ் மருத்துவம் சொன்னால் பழமையானதுன்னு நம்ம நினைக்கிறோமே தவிர, ஆனால் அது பழமையானது கிடையாது. மனித குலம் ஆரம்பித்த காலத்திலிருந்து மனித குலம் இருக்க போகின்ற காலம் வரை இன்றைக்கு நமக்கு உதவி செய்யும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இன்னைக்கு வந்து புற்றுநோய்க்கான மிகப்பெரிய மருந்துகள், ஒரு 10 மருந்துகள் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த மருந்துகளுடைய ஆதாரம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை மருத்துவத்திலிருந்து தான். இப்போ கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா டாமி ஃப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து, இந்த மருந்து வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், காமனாக கிடைக்கக்கூடியது. கோவிட் டைமில் கோடிக்கணக்கானோருடைய வாழ்க்கையை மீட்டெடுத்து கொடுத்த மருந்து. இந்த மருந்துடைய மூலக்கூறு எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நட்சத்திர பூன்னு சொல்லுவோம் இல்லையா, அன்னாசி பூ, அதுலேருந்து தான் அந்த மூலக்கூறை பிரித்து எடுத்தாங்க. அதற்கான ஆதாரம் தமிழ் மருத்துவம் தான். எதற்காக சொல்கிறேன்னா, இந்த இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு அறிவியலை பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தில் புரிந்து கொள்வதற்காக நிறைய விஷயங்களை மத்திய அரசும் மாநில அரசும் தனியாரும் இணைந்து நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள் இன்னைக்கு வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. முக்கியமாகவே இன்றைக்கு பொதுமக்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை எதற்காக நாங்கள் வந்து இன்வைட் பண்ணுறோம் அப்படின்னா,
இன்னைக்கு நீங்க கேட்ட மாதிரி அறிவியல் சார்ந்த விஷயங்களோடு மருத்துவ முறை இருக்கிறதா, உண்மையிலே வந்து ட்ரெடிஷ்னல் மெடிசன் சயின்டிஃபிக்கலி வேலிடேட்டடான இருக்கக்கூடிய கேள்விக்கான பதில் ஒரு துறை மட்டுமல்ல. ஆயுர்வேதம், சித்த மருத்துவம், யோக மருத்துவம், ஹோமியோபதி, யுனானி சார்ந்த துறை வல்லுநர்கள் சயின்டிஃபிக்கா இன்றைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி மூலமாக செய்திருக்கக்கூடிய ரிசர்ச் டேட்டா எல்லாத்தையும் இந்த நிகழ்ச்சியில பகிர்ந்து கொள்ள போறாங்க. உங்க எல்லாரையும் நான் அந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். ஏன்னா நீங்களும் வந்து இந்த நிகழ்ச்சிகளை எடுத்து பப்ளிக்கு கொண்டு போய் சொல்லணும் அப்படிங்கிறத அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரி, ஒரு விஷயம் நான் சொல்றேன். உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மருத்துவ முறையும் உயர்ந்ததோ தாழ்ந்ததோ கிடையாது. ஆயுர்வேத மருத்துவத்துடைய அடிப்படை சித்தாந்தமே மனிதனுடைய வலியை குறைக்கக்கூடிய, துன்பத்தை குறைக்கக்கூடிய எந்த முயற்சியுமே மருத்துவம் தான். இன்றைக்கு நவீன மருத்துவம் சிறந்ததா இல்லையா, ஆயுர்வேத மருத்துவம் சிறந்ததா இல்லையா என்ற கேள்வியே மிக தவறான கேள்வி. எல்லா மருத்துவ முறைகளும் இன்றைக்கு சிறந்தது தான். இன்றைக்கு நம்ம ஹோட்டல் போகிறோம், விதவிதமான உணவுகள் நமக்கு கிடைக்குது. ஆனால் நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்றோமா? இல்லையே. நமக்கு எது பிடிக்குமோ, எது ஒத்துக்குமோ அதை மட்டும்தான் சாப்பிட்றோம். மருத்துவமும் அப்படிதான். இன்றைக்கு நம்முடைய மருத்துவ முறையில் இன்றைக்கு ப்ரிவென்டிவ் வெல்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நோய் வந்த பிறகு மருத்துவரை தேட வேண்டுமா, அல்லது நோயற்ற வாழ்க்கைக்கு நான் என்ன செய்யணும்? இயற்கை மருத்துவங்கள் பெரும்பாலும் ப்ரிவென்ஷன், கியூர், ரெஜுவனேஷன் சொல்லக்கூடிய 3 விஷயங்கள்ல கவனம் செலுத்துது. ப்ரிவென்ஷன், நோய் வராமல் எவ்வாறு இருப்பது. கியூர், வந்திருக்கக்கூடிய நோயை குணப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் என்ன. ரெஜுவனேஷன், இன்றைக்கு மாடர்ன் மெடிசன் வளர்ந்த மருத்துவமாக பார்க்கப்பட்டாலும் கூட, நிறைய பேருடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருந்தாலும் கூட, தீர்க்க முடியாத நோய்கள் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பட்டியலே இருக்கு. அப்ப தீர்க்க முடியாத நோய்களோடு நம்ம போராடணுமா? அப்படி கிடையாது. அந்த தீர்க்க முடியாத நோய்களையும் தீர்ப்பதற்கான வழிமுறைகள், நோயை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்பது தான் இயற்கை மருத்துவம். அந்த வகையில் இன்றைக்கு மாடர்ன் மெடிசன் உயர்ந்தது, இயற்கை மருத்துவம் தாழ்ந்தது அப்படி கிடையாது. இன்றைக்கு மனிதனுடைய சிரமத்தை தீர்க்கக்கூடிய எல்லா மருத்துவ முறைகளும் உயர்ந்தது தான். இன்றைக்கு மியூசிக் தெரப்பின்னு ஒன்று இருக்கு. இன்னைக்கு அதே போல இந்த மியூசிக் தெரப்பி எவ்வாறு புற்றுநோயை குணப்படுத்துகிறது அப்படிங்கிறத அவ்வளவு அழகாக ஜப்பான்ல ரிசர்ச் பண்றாங்க. அப்போ மியூசிக் தெரப்பி த பெஸ்ட், மற்றதெல்லாம் பெஸ்ட் இல்லையா? அப்படி கிடையாது. எல்லா மருத்துவ முறையும் சேர்ந்து எவ்வாறு மனித குலத்துடைய நோயையும் சிரமத்தையும் மாற்ற முடியுங்கிறதுக்காக தான் இந்த கான்க்ளேவோட அடிப்படை சித்தாந்தமாகவே இன்டகிரேட்டட் ஹீலிங் சொல்லக்கூடிய எல்லா மருத்துவ முறைகளும் தன் மருத்துவ முறையில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டியை கொண்டு எவ்வாறு நோயை குணப்படுத்துவதற்கான ஒரு காமன் புரோட்டோகாலை கிரியேட் பண்ண முடியுங்கிற ஒரு ஆரம்ப நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. இன்வைட் பண்ணியிருக்கோம். அதுக்கான தகவல் விரைவில் உங்க கூட பகிர்ந்துக்கிறோம். குழந்தைகள் பிறக்கிறது வந்து ரொம்ப சவாலான விஷயங்கள் பார்க்கிறோம். அதில் ஆட்டிசம் குழந்தைகள் வந்து அதிக அளவில் இன்னைக்கு இந்தியாவில் பிறந்துட்டு இதற்கு என்ன காரணம்ன்றத இந்த கான்க்ளேவ்ல ரிசர்ச் பண்ணிட்டு இருக்குமா, அதுக்கேற்ற வழிமுறைகள் ஏதாச்சும்? அதாவது நிறைய துறை வல்லுநர்கள் இந்த கான்க்ளேவ்ல அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட ஃபைண்டிங்ஸை எங்க கூட நம்ம கூட ஷேர் பண்ண போறாங்க. அதுல நிறைய தலைப்புகளோடு கட்டுரைகள் வந்து கொண்டே தான் இருக்கு. இந்த மாதம் 30ஆம் தேதி வரை கட்டுரைகளை வரவேற்று கொண்டிருக்கிறோம். நிறைய தலைப்புகள்ல கட்டுரைகள் வந்துட்டு இருக்கு. இந்த கட்டுரைகளை பார்த்து எந்தெந்த கட்டுரைகள் வந்து நம்ம வந்து கான்ஃபரன்ஸ்ல ப்ரெசென்ட் பண்ண முடியும்னு பார்ப்பதற்காகவே ஒரு நிபுணர் குழு இருக்காங்க. அவங்க பரிசீலனைக்கு பிறகு என்னென்ன தலைப்புல வந்து நம்ம பேச போறோம், யார் யாரெல்லாம் பேச போறாங்கன்ற அந்த தகவல் உங்கள் எல்லோரோடவும் நாங்க பகிர்ந்துக்கிறோம். கொரோனாவுக்கு பிறகு மாரடைப்பு அதிகமா இருக்கு அல்லது குழந்தையின்மை இருக்கு அப்படிங்கிறத கொரோனாவுக்கு பிறகுதான் நம்ம எல்லாம் ஆரோக்கியத்தை பார்க்கிறோம். கொரோனாவுக்கு முன்னாடியே மாரடைப்பு அதிகமா தான் இருந்தது. இன்றைக்கு வந்து அது ஒரு பெரிய தகவல்களாக நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்வுல, இந்த ஒரு மணித்துளியில உலகத்துல 3 பேர் மாரடைப்பால இறந்து போறாங்க. இந்த ஒரு நொடியில பாத்தீங்கன்னா காச நோயினால உலகத்துல 7 பேர் இறந்து போறாங்க. இதெல்லாம் வந்து உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு. ஆனா கோவிட் வந்த பிறகு நம்ம எல்லாருக்கும் நிறைய பயம், ஆரோக்கியம் சார்ந்த விழிப்புணர்வு பாசிட்டிவாகவும் இருக்கு, நெகட்டிவாகவும் இருக்கு. ஏன் இன்றைக்கு இயற்கை மருத்துவத்தை அரசும் சரி நாமும் சரி முன்னெடுத்து கொண்டு போனோம் அப்படின்னா, இன்றைக்கு உலகத்திலேயே நோயை தடுக்கக்கூடிய வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்பது நம்முடைய இந்திய மருத்துவ முறைகள் தான். இன்றைக்கு மாரடைப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன வாழ்க்கையில் செய்யணும்? இன்றைக்கு குழந்தையின்மை நோய் ஏற்படுதுன்னா திருமணத்திற்கு முன்பே ஒரு ஆணும் பெண்ணும் அவங்க ஆரோக்கியத்தை எவ்வாறு மேம்படுத்திக்கணும்னு சொல்லிக் கொடுக்கக்கூடியது இயற்கை மருத்துவம் தான். அதனால நோயுற்ற பிறகு நாம் ஒரு மருத்துவத்தை தேடுவதை விட
நோய் வராமல் இருப்பதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு மருத்துவ முறையையோ அல்லது ஒரு வாழ்வியல் முறையோ இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதனால கோவிட்க்கு பிறகு இன்றைக்கு இந்த நோய்கள்லாம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றது இப்பதான் நம்ம அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம்.